360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆணி மாதம் தமிழ் மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். சிம்மம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான். அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுற அவர் செவ்வாய் மிருகசீர்ஷம் திருவாதிரை புனர்பூசம் அந்த அத்தனை நட்சத்திரங்கள் வழியாகவும் சஞ்சாரம் பண்ணுறது உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்புன்னு தான் சொல்லணும். இந்த மாதம் முழுவதுமே பெரும்பாலும் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பொதுவாக இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகளை பார்க்குற போது கையில் பணம் தனம் பொருள் என்பது உங்களுக்கு தாராளமாக இருக்கும். பண ரொட்டேஷனுங்கிறது இருக்குது. யாருடைய பணத்தையாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அல்லது அவங்க பணத்தை நீங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் முழுவதுமே நிறைய உண்டு. ஸோ இந்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருக்கும். இந்த மாதம் கிரக நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோக்கு உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதோ ஒரு செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். நீங்கள் ஏதாவது சிறு தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுடைய தொழில் பிரமாதமாக இந்த மாதம் இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் வேலையின் நிமித்தமான இடமாற்றம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு, பிரயாணம் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், அதனால் உங்களுக்கு நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பையெல்லாம் பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உதவி பண்ணுவாங்க. அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, நன்மைகள் உண்டு. குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் இருக்குது. நெருங்கிய உறவுகளாலும் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஏதோ ஒரு விதத்தில் அவர்களால் நன்மை, இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த கிரக நிலைகளை வச்சு நீங்கள் பெரிய லெவலில் உங்களை டெவலப் பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. இந்த மாதம் நீங்கள் பார்ட் டைமாவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயோ ஜூம்லேயோ நிறைய படிப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். அதற்கான கிரக நிலைகள் இந்த மாதம் இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கிறதுனால லைஃப்பில் உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்னவோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். அந்த ப்ராஜெக்டை நோக்கி நீங்கள் மூவ் ஆகுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய கல்வி நல்லாவே இருக்குது. அண்டர் எஜுகேஷனும் சரி, ஹையர் ஸ்டடியும் சரி நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பை, ஆதரவை, பொருளாதாரத்தை எதிர்பார்த்து காத்துட்ருந்தீங்களோ இந்த மாதம் உங்களுக்கு அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஏதாவது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, குறிப்பாக கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, நான் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் சோர்ஸஸ் நிறையா இருக்குது. கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கூடும். உங்களுக்கு பாப்புலாரிட்டி நல்லா இருக்குது. நியூ அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. நீங்கள் விளையாட்டு சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கு புகழ் இருக்குது, வருமானங்கள், சம்பாத்தியங்கள் குறைவு. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்க, ப்ரொஃபஷனில் இருக்கிறீங்க, கெரியரில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. ஜாப் இல்லைங்கிற சூழ்நிலையே உங்களுக்கு இல்லை. ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது ஒரு சர்வீஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும். நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கீங்க, ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க, எனி அதர் எம்என்சியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய கெரியரில், உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் டெஃபினட்டாக உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது உங்களுடைய வேலையில் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்க, வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்த்தீங்கன்னா
கிடைக்கும். பட் உங்களுடைய இந்த மாதத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அல்லது சர்வீஸில் இருந்தாலும் சரி, உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுடைய வேலையில் நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. அதுதான் இந்த மாதத்தில் இருக்குது. அதனால் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையை திருப்திகரமாக பாருங்கள். ஸோ இந்த மாதத்தில் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க, இல்லைன்னா கடனை அவாய்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக என்ன காரியத்திற்காக கடன் வாங்கினீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. வீட்டில் ஏதாவது பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் இருக்குது. எல்லா விதமான எதிரிகளையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. இது அத்தனையும் இருந்தால் கூட இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக யாருக்கெல்லாம் சளி தொல்லைகள் இருக்குது, ஆஸ்துமா, ஈஸ்னோபிலியா ப்ராப்ளம் இருக்கிறவங்க, முழங்காலுக்கு கீழ் உள்ள பாகங்களில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஒபிசிட்டி, டயபெட்டிக் இருக்கிறவங்கெல்லாம் நல்ல உடல் ஆரோக்கியத்தில் கவனம். சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். ஸோ இந்த மாதம் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பார். அது மட்டும் இல்லை, இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு மேரேஜ் லேட் ஆகிட்டுருக்கு, இது வரைக்கும் திருமணமே நடக்கலை, அல்லது மேரேஜ் எனக்கு தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் நிறையா உண்டு. ஸோ யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணணும், அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறையவே உண்டு. எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். பெரிய லெவலில் நான் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சோர்ஸஸ் நல்லா இருக்குது, கிரக நிலைகள் நல்லா இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இன்னுமே முயற்சி பண்ணுங்கள். பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை, உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் பாஸ்போர்ட், விசாவுக்கு தான் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும், கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணுங்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதற்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது. அதில் யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க, ரொம்ப முக்கியம். குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும், இம்யூனிட்டி பவர், அதை நீங்கள் பெரிய லெவலில் கூட்டுங்க, இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் முழுமுதற் கடவுள் விநாயகர், எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரோ அவரை தரிசனம் பண்ணுங்கள். வாய்ப்பு இருந்தால் இந்த மாதம் நீங்கள் பிள்ளையார்பட்டிக்கு போய் விநாயகரை கும்பிட்டு வாங்க. அது மட்டுமல்ல, எங்கெல்லாம் சிவன் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் பைரவரையும் பிரதானமாக தரிசனம் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.